பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க செயல்பாட்டாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் நேற்று குவைத் நாட்டுல ஒரு தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டடத்துல ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 40 இந்தியர்கள் பலியாயிருக்கிறதா சொல்லப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 பேர் இறந்திருக்கிறதா தகவல்கள் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கு. என்ன நிலவரம் சார்? சம்பவத்தின் பின்னணி என்ன? கேரளாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர்களுடைய நிறுவனத்தில் பணியாற்றியவர்கள் எல்லாம் ஒரு குடியிருப்பிலே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதிகாலை நேரத்தில் அந்த டியூட்டி ரொட்டீன் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. காலையில டியூட்டிக்கு போறவங்க பொதுவா அந்த வெயில் நேரத்துல இரவு நேரங்கள்ல பெரும்பாலும் அந்த கட்டுமான பணிகளுக்கான பணிகள் முழுமையாக நடைபெறும். ஏன்னா காலையில அந்த வெயிலினுடைய தாக்கம் என்பது 11:30 மணியிலிருந்து மாலை ஒரு 5:30 மணி வரை ரொம்ப உச்சபட்சமாக இருக்கும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 ஷிஃப்டா வைப்பாங்க. ஒண்ணு மாலை நேரத்திலிருந்து துவங்கி நள்ளிரவு முடியும். இன்னொன்று நள்ளிரவுல தொடங்கி அதிகாலை ஒரு 6 மணிக்கு முடிவடைகிற அந்த மாதிரியான பணிகள் எப்போதுமே இந்த கட்டுமான தொழிலை பொறுத்த வரைக்கும் இருக்கும். இப்ப காலையில ஒரு தரப்பினர் வந்து என்ன செய்வாங்கன்னா புறப்படுகிற போது உணவு சமைத்து எடுத்துக்கொண்டு போகிற ஒரு வழக்கத்தை கொண்டிருப்பாங்க. ஏன்னா வெளியில எல்லாம் சாப்பிட முடியாது. 2வது ரொம்ப அன்டைமா இருக்கும். அதனால வெளியில போய் சாப்பாடு வாங்கவும் முடியாத சூழல்கள் இருக்கும். நிறைய கட்டுமான பணிகள் வந்து புறநகரங்கள்ல இருக்கும். அங்க கடைகள் இருக்காது. அதுக்காக சமைச்சு எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த சமையல் எரிவாயுல ஏதாவது ஒரு கசிவு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் உண்மையான நிலவரம் என்ன, எதன் மூலமாக அந்த தீ விபத்து ஏற்பட்டதுங்கிற முழுமையான தகவல்கள் கிடைக்கப் பெறல. நேற்றிலிருந்து அங்க இருக்கக்கூடியவர்களோடு பல கட்டமாக தொடர்பில் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த செய்திகளை ஓரளவுக்கு உணர்ந்தே இருக்கிறேன். அதுல என்ன ரொம்ப முக்கியமான்னு பாத்தீங்கன்னா 2 பிரச்சனை இருக்கு இதுல. ஒண்ணு, குவைத் நாட்டை பொறுத்த வரைக்கும் பழைய கட்டிடங்கள் கொஞ்சம் அதிகமான கட்டிடங்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த பழைய கட்டிடங்கள்ல மின் கசிவுகளும் சமயத்துல ஏற்படலாம். இன்னொன்று, இந்த வெயிலினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக ஏசியை அதிகமா பயன்படுத்துவாங்க. நிறைய அந்த கட்டிடம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஏசி ஒரே நேரத்துல போகும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகி சில நேரங்கள்ல அதன் மூலமாக தீப்பொறி பரவி இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது குறித்த முழுமையான விசாரணை. ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீயில சிக்கி உயிரிழந்தவர்களை விட அந்த தீ மூலமாக ஏற்பட்டிருக்கிற புகை இருக்குல்ல, அந்த புகையில மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் கூடுதல். இன்றைக்கு காலையில் கூட அங்க தொடர்ந்து சமூக செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களிடத்துல பேசுகிற போது என்ன சொன்னாங்கன்னா, தப்பித்துக் கொள்வதற்காக அங்கிருந்து சாளரங்கள் வழியாக குதித்தவர்களுடைய மரணம் வந்து ஒரு கணிசமான எண்ணிக்கையில இருக்கு. ஏறக்குறைய ஒரு 7, 8 பேர் அந்த மாதிரி தப்பி வருவதற்காக முயற்சி செய்து உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு. அதுல லிஃப்ட் இருக்கும் சில கட்டிடங்கள்ல. சில கட்டிடங்கள்ல லிஃப்ட் இருக்காது. படிதான் இருக்கும். அப்படி படி இருக்கிற கட்டிடங்கள்ல சிலர் வந்து தப்பி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு புகை சூழ்ந்ததற்கு பிறகு அந்த கட்டிடங்கள்ல இருந்து நீங்க கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கீழ தான் அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஏற்பட்டிருக்கு. அந்த தீ மெல்ல மெல்ல மேல பரவியதற்கு பிறகு மேல இருக்கக்கூடியவர்கள் கீழே வருவதில மிகப்பெரிய இடர்பாடுகளை சந்தித்திருப்பதாக சொல்கிறார்கள். இதுல ரொம்ப குறிப்பா அரசாங்கத்தை பொறுத்தவரையில குவைத் அரசாங்கம் ரொம்ப கவனத்தோடு இந்த பிரச்சனையை கையாண்டு இருக்கிறார்கள். அந்த முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இங்க. அது போன்ற அங்க இருக்கக்கூடிய நகர அமைப்புகளுக்கு உடனடியா இது சம்பந்தமாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. சில அதிகாரிகளை கூட தற்காலிக பணி இடைநீக்கம் செய்திருப்பதாக நேற்று செய்திகள் வந்திருக்கு. நேற்றைக்கே வெளிவிவகாரத்துறையினுடைய அமைச்சர், அதாவது குவைத்தினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஸ்பாட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. இந்திய தூதரகமும் இதுல ரொம்ப முனைப்போடு செயல்பட்டிருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப வியக்கத்தக்க நடவடிக்கையாக என்ன இருந்தது அப்படின்னு கேட்டா, இதுதான் வெளிநாடு வாழ் தமிழர் நல ஆணையம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டதற்கு பிறகு வளைகுடாவுல சந்திக்கக்கூடிய ஒரு பேரிடர். முதல் முறையாக இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசு மிகச் சிறப்பான பணிகளை முன்னெடுத்திருக்கிறது என்றுதான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதுல ரொம்ப குறிப்பா இன்றைக்கு காலையில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு செஞ்சி மஸ்தான் ஒரு குழப்பமான மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைச்சாருன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு காலையில நான் அதிகாலையில விகடன்ல ஒரு செய்தியை படித்தேன். எங்க மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேராவூரணியை சேர்ந்த ஒரு தம்பி அங்க வந்து குவாலிட்டி சர்வேயரா பணியாற்றி இருக்கிறாரு. அந்த தம்பி இப்போதுதான் பிப்ரவரி மாதம் வீடு குடிபோவதற்காக வந்து பேராவூரணியில் 3 மாத விடுமுறையில் இருந்து விட்டு 1.5 மாதங்களுக்கு முன்புதான் போயிருக்காரு. நேற்றிலிருந்து அவரை தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி பண்றாங்க. தொடர்பு கொள்ள முடியல.
தொடர்பு கொள்ள முடியலன்னா அவருடைய கைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கிற தகவலே அந்த குடும்பத்துக்கு தெரியல. ஆனா துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு காலை அந்த தம்பி உயிரிழந்திருக்கிற தகவலை தமிழ்நாடு அரசினுடைய வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையினுடைய அமைச்சர் அறிவித்திருக்கிறார். 5 பேர் கொண்ட பட்டியல்ல அவருடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு. இதுல இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது என்று சொன்னாலும் 24 மணி நேரத்துக்குள்ளாக தமிழ்நாடு அரசு உயிரிழந்தவர்களுடைய பட்டியலை வெளியிடுகிற அளவுக்கு ஒரு துரிதமான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு. நேத்தே டோல் ஃப்ரீ நம்பர்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலிருந்து நீங்க இந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம். இந்த சம்பந்தமா வெளிநாடுகளிலிருந்து தொடர்பு கொள்வதற்கு இந்த எண்ணுன்னு சொல்லி எண்களை அறிவித்து முழு வீச்சில் நேற்றிலிருந்து வெளிநாடு வாழ் தமிழர் நல ஆணையம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேல் அந்த இறந்தவர்களோட டீடைல்ஸ் அங்க இருக்க தமிழ் சங்கங்கள் மூலமா தான் எங்களுக்கு கிடைச்சது, வெளியுறவுத்துறையில இருந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறது நம்ம? இல்ல, இந்த கோஆர்டினேஷன்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அது இல்லைன்னு மறுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடு வாழ் தமிழர் நல ஆணையம் என்பது நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு அளவில் செயல்பாட்டில் இருந்தாலுமே கூட வளைகுடா முழுமைக்கும் இதுவரை உறுப்பினர்களை அந்தந்த பகுதிகளில் இன்னும் அந்த ஆணையம் நியமிக்கல. அதுல குறைபாடுகள் இருக்கு. அதை நம்ம ஏற்கத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னா, நான் தொடர்ந்து ஒரு 15-16 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனைகளில் நேரடியாக தலையிட்டு இது போன்ற பணிகளில் ஈடுபடக்கூடியவன் என்கிற அடிப்படையில் இதுல இருக்கிற இடர்பாடுகள் என்னன்றதை ஓரளவுக்கு உள்வாங்கியிருக்கேன். இப்போ அயலக தமிழர் நல வாரியத்துக்கு உறுப்பினர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. ஐரோப்பாவுக்கு ஒரு உறுப்பினரையும் வளைகுடாவுக்கு ஒரு உறுப்பினரையும் நியமிச்சிருக்கிறாங்க. வளைகுடாவுல இருக்கிற உறுப்பினர் அமீரகத்துல இருக்கிறாரு. இப்ப அவருக்கு பஹ்ரைன்ல, குவைத்ல, சவுதியில ஒரு பிரச்சனைன்னா அங்க இருக்கக்கூடிய தூதரகத்தோடு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் இல்ல. அந்த தொடர்பை ஏற்படுத்த முடியாது. அப்போ இங்க இருக்கக்கூடிய அந்தந்த அமைப்புகள், இப்ப பஹ்ரைன்னா பஹ்ரைன்ல ஒரு அமைப்பு இருப்பாங்க. அவங்க அரசினுடைய கட்டுப்பாட்டோடு இயங்கக்கூடிய அமைப்புகளாக இருப்பார்கள். சவுதி அரேபியாவுல அந்த மாதிரி அரசினுடைய கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய அமைப்புகள் இல்லைன்னு சொன்னாலும் அயலக நல வாரியத்துக்கென்று ஒரு உறுப்பினரை தமிழ்நாடு அரசாங்கம் நியமிக்கலாம். இப்ப பஹ்ரைனுக்கும் ஒரு உறுப்பினரை நியமிக்கணும். குவைத்துக்கு அது மாதிரி ஒரு உறுப்பினரை நியமிக்கணும். அப்படி நியமிக்கிற போதுதான் அவர்கள் நேரடியாகவே தூதரகத்தோடு தொடர்பு கொண்டு அந்த தூதரகத்தோடு பெறக்கூடிய தகவல்கள், ஏன்னா இது முழுமைக்கும் நீங்க தூதரகத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் சார் இந்த தகவல்களை நீங்க பெற முடியும். இப்ப தமிழ் அமைப்புகள் இருந்தாங்க, பெற்றுக்கொண்டீங்க. தமிழ் அமைப்புகள் இல்லாத இடத்துல என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. அப்போ தூதரகத்தோடு சரியோ தவறோ அவர்களோடு இணக்கமாக இருந்துதான் இந்த தகவல்களை பெற முடியும். இந்த மீட்பு பணிகள்ல ஈடுபட முடியும். பேரிடர் காலங்கள்ல நீங்க மன மாச்சரியங்களை எல்லாம், அரசியல் மாச்சரியங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கையில் எடுக்க கூடாது. நான் தமிழ்நாடு அரசு அப்படி செய்யல. அதனால தவறாக புரிந்து கொள்ளவிடக் கூடாது. இந்த கம்யூனிகேஷன் கேப்புங்கிறது அந்த அயலக நல வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் அந்தந்த பகுதிகளில் நியமிக்காமல் போனதுதான். அவர்களை நியமித்திருந்தால் அதை முழுமையாக செயல்படுத்தி இருக்க முடியும். அந்த ஒரு பிரச்சனை தானே தவிர வேற எந்த இடர்பாடுகளும் இல்லை. ஏன்னா நேற்றைக்கு காலை இந்த தகவல் சரியாக ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளாகவே அங்க இருக்கிற அமைப்புகளோடு தொடர்பு கொள்கிற போது இந்திய தூதர் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. தூதரகத்தினுடைய முதன்மை செயலாளர், 2ஆம் நிலை செயலாளர்கள் எல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. அங்கிருந்து தகவல்கள் உடனடியாக அனுப்பப்படுகிறதுன்னு சொன்னாங்க. நேற்றைக்கு ஒன்றிய அரசு கூட, ஒன்றிய வெளியுறவுத்துறையினுடைய இணையமைச்சர் நேரடியாகவே குவைத் பயணம் மேற்கொள்கிறார்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அநேகமா இன்று மாலையோ அல்லது நாளையோ அவர் அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவர் ஸ்பாட்டுக்கு போனாலுமே அங்க இருக்கக்கூடிய அரசுகளுக்கு ஒரு அழுத்தத்தை தரலாம், துரிதப்படுத்தலாம் பணிகளை தவிர, மற்றபடி குவைத் அரசு சிறப்பாகத்தான் செயல்பட்டு இருக்கிறது. ஒரு மீட்பு பணியை எந்த அளவுக்கு துரிதமாக செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு துரிதமா. சார், இதுல ஹியூமன் மிஸ்டேக்ஸும் இருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அறைக்கு 2 பேர் தங்கக்கூடிய அறையில என்ன செய்வாங்கன்னா, ஒரு கட்டுமான நிறுவனம் 5 பேர் 6 பேரை தங்க வைப்பாங்க. சிலர்லாம் மனசாட்சியே இல்லாம 8 பேர் தங்கக்கூடிய அறைகள்லாம் இருக்கு. அப்போ இந்த கட்டிடத்துக்கு இவ்வளவுதான் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், கொள்ளளவு இவ்வளவுதான் இருக்கும். இப்ப அணையே எடுத்துக்கங்களேன், இத்தனை டிஎம்சியை நீங்க கொள்ளளவா அந்த அணையில நிறுத்தலாங்கும் போது அதை விட கூடுதலான கொள்ளளவுக்கு நிறுத்துகிற போது என்ன செய்யும்? அணை உடைஞ்சு தண்ணீர் பீரிட்டு வெளியே வர்றதானே செய்யும். அது போல இந்த விபத்துகளை எல்லாம் கணக்கிட்டு ஒரு தவறான சூழல்கள் அமைந்து விட்டால் அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட மீட்பு பணிகளை எல்லாம் மேற்கொள்ளணும்னு ஒரு ஆய்வு செஞ்சுதான் ஒரு கட்டிடத்தை வடிவமைக்கலாம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிதான் உருவாகுது. அப்போ நீங்க 20 பேர் 25 பேர் அந்த கட்டிடத்துல இருக்கலாம்னு கொள்ளளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட 80 பேர் இருந்திருப்பாங்க. அப்ப 60 பேரை அரசு மீட்டிருக்கும். ஒரு 25 பேரை மீட்க முடியாமல் போயிருக்கும். நான் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நான் சொல்றேன். இந்த மரணங்கள் நிகழ்ந்ததற்கான காரணங்கள் கூட
அந்த நுழைவு வாயில் வழியாக அந்த மீட்பு பணிகளை மேற்கொள்கிற அந்த சாளரங்கள் வழியாக எத்தனை பேரை மீட்க முடியுமோ அத்தனை பேரை மீட்டிருப்பாங்க. நீங்க கொள்ளளவுக்கு மேல ஆட்கள் உள்ளார இருக்கும்போது மீட்பு பணியில ஒரு தொய்வு ஏற்படுது. இது அரசினுடைய பிரச்சனையா என்று கேட்டால் நிச்சயமாக அரசினுடைய பிரச்சனை அல்ல. இது தனி மனிதர்களுடைய பிரச்சனை தான். இன்னைக்கு காலையில கூட குவைத்தினுடைய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படி விதிமீறல்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அந்த கட்டடங்களுக்கெல்லாம் உடனே சீல் வைக்கணும்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல மாறும் குவைத்துல. அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 8 பேர் இருக்கிற அறைகள் எல்லாம் சீல் வைப்பாங்க. அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர்களுக்கு அபராதங்கள் விதிப்பாங்க. சில இடங்கள்ல கைது நடவடிக்கைகள் கூட மேற்கொள்ளப்படும். ஆனா முழுமையாக அந்த அரசு இந்த விஷயத்தில் மனிதநேயத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. மனிதநேயத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கடந்து ஒரு துரித நடவடிக்கையை மேற்கொண்டதால் தான் இந்த அளவுக்கான ஒரு உயிரிழப்பு என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னு நான் புரிந்து கொள்றேன். இதை விட நேற்றைக்கே தமிழ்நாடு முதலமைச்சர் ஆறுதல் மொழியில் அறிக்கைகளை தந்ததும், தமிழர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் இந்த அரசு சும்மா இருந்து விடாது என்கிற அந்த ஒரு குரல் இருக்கிறது அல்லவா, அது உண்மையிலேயே தமிழர்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கையை தந்திருக்கிறது. நம்ம தனி மனிதன் இல்ல, நமக்கு பின்னால் ஒரு அரசு இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல கேரள அரசு தான் இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதன் பிறகு ஆந்திர அரசு அப்படி செய்தது. கேரளா ஆந்திராவை தாண்டி வேறு ஏதாவது ஒரு அரசுக்கு இப்படி ஒரு துறை இருக்கிறதான்னு கேட்டா இல்ல. நீங்க வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையில என்னுடைய அனுபவத்துல மலையாள சமூகத்துக்கு அடுத்து அடர்த்தியாக இருக்கக்கூடிய சமூகம் இந்திய சமூகத்துல கட்டமைப்பு அதிகமாக இருக்கக்கூடியது தமிழர்களுடைய சமூகம் தான். தமிழ் சங்கங்கள் தான் கூடுதலாக இருக்கும். தமிழர்களுடைய எண்ணிக்கை தான் கூடுதலாக இருக்கும். மலையாளிகளுக்கு இணையான தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு வளைகுடா நாடுகள்ல குறிப்பாக இருக்கிறார்கள். அப்போ இத்தனை ஆண்டு காலமாக செய்ய முடியாததை இந்த ஆட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்திருக்கிறார். அது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஒரு சில குறைபாடுகள் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் சார் ஆயிருக்கு. செயல்பாட்டுக்கு வருகிற போதுதான் அதுல என்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குங்கிறத உணர முடியும். இப்ப நான் சொன்னது ஒரே ஒரு செய்தி தான். இந்த உறுப்பினர்களை அந்தந்த பகுதிகளில் நியமிக்காம போனதுங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் கேப்புக்கான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிருச்சு. அதை சரி செய்ய முடியும். எனவே இந்த நம்பிக்கையை முதலமைச்சர் தந்திருக்கிறார். நேற்றைக்கு நடந்த விபத்தில் மகன் திரும்பி வருவான் என்று காத்திருந்த அந்த பேராவூரணியை சேர்ந்த தாய்க்கு இன்றைக்கு மகன் குறைந்தபட்சம் இல்லை என்கிற தகவலாவது சேர்ந்திருக்கிறது இல்ல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ விபத்துகள் நடந்திருக்கு. 4 நாள் 5 நாள் ஆகும் சார் என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவர்களுடைய உடல் கிடைக்கலையான்னு கூட தெரியாது. இப்ப அது போன்ற நிலைமைகள்லாம் இல்ல. இன்னொன்று, இன்றைக்கு காலை முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு அறிவித்திருக்காரு. உண்மையிலேயே நன்றி உணர்வோடு இந்த செய்தியை நான் பதிவு பண்றேன். ஏனென்று சொன்னா மருத்துவ செலவுகளை ஏற்பதற்கு தமிழ்நாடு அரசு தயார். அவர்களுக்கான மருத்துவ செலவுகளை தமிழ்நாடு அரசை ஏற்கும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார் சார். அவர்களை விபத்திலிருந்து காப்பது ஒரு நோக்கமாக இருந்தாலும் இந்த நேரத்துல நீ பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இந்த அரசு உன்னை காப்பாற்றி விடும் என்கிற நம்பிக்கையை முதலமைச்சர் தந்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மொத்தத்தில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்தேறிவிட்டது. ஆனால் அரசு முழுவதுமாக குவைத் அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி இதிலே கவனத்தோடு நடந்து கொண்டு உயிரிழப்புகள் கூடுதலாக ஆகிவிடாமல் குவைத் அரசு தடுத்திருக்கிறது. உயிரிழப்புகள் ஆனதற்கு எந்த விதத்திலும் அவர்களை கைவிட்டு விடவில்லை இந்த அரசு என்கிற நம்பிக்கையை தமிழ்நாடு அரசு தந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப இந்த விபத்தை ஒட்டி சார் தமிழ்நாட்டிலும் சரி கேரளாலும் சரி சில உறவினர்களுக்கு பதற்றம் வரதான் பார்க்க முடியுது. இந்த பதற்றத்தில் இருக்கிற உறவினர்களுக்கு இன்ஸ்டன்டான ஒரு தகவல் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க யார் அணுகணும்? வெளியுறவுத்துறையா, இல்ல தூதரகத்தையா, இல்ல தமிழ்நாடு அரசு போன்ற ஒரு போர்டையா, இல்லை யாரு முதல்ல அப்ரோச் பண்ணி இந்த தகவலை கேட்டுவாங்க? இந்த சைக்கிள் எப்படி சார் நடக்கும்? தூதரகத்தை பொறுத்தவரையில நீங்க தமிழ்நாட்டில் இருந்தோ கேரளாவில் இருந்தோ நேரடியாக தூதரகத்தை தொடர்பு கொள்ள முடியாது. இப்ப உயிரிழப்பு ஏற்பட்டாலே நீங்க உடலை தூதரகத்தை அணுகி பெறுவதற்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. நீங்க ஒரு நோட்டரி பப்ளிக்ட ஒரு அஃபிடவிட் வாங்கணும். ரத்த உறவுகளாக இருந்தா அது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எதற்காக நான் இதை சொல்றேன்னா தூதரகத்தை நேரடியா தொடர்பு கொள்ள முடியாது. ஆனா தமிழ் அமைப்புகளை பொறுத்தவரையில விளம்பர நோக்கம் இல்லாமல் தன்முனைப்பு இல்லாமல் இயங்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அமைப்புகளை நான் அறிவேன். அதுல தமிழ் அமைப்புகள் முழுக்க ஒரு தியாக மனப்பான்மையோடு அந்த விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. கேரள அமைப்புகளும் ஏராளமான அமைப்புகள் அப்படி இருக்கிறார்கள். பொதுவாக
நம்ம தென்னிந்தியாவை பொறுத்தவரையில எல்லா மாநிலங்களுக்கென்றும் ஆங்காங்கே அமைப்புகள் இருக்கிறார்கள். அது அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளாக இருக்கலாம், அங்கீகரிக்கப்படாத அமைப்புகளாக இருக்கலாம். அதிலும் கமர்ஷியலா இயங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க சார். எல்லா இடங்களிலும் கலை இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டியதில்லை. இந்த நேரத்தில் நல்லதை மட்டுமே நாம பேச வேண்டியிருக்கிறதுனால நான் இந்த செய்தியை சொல்றேன். ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் குடிபெயர்ந்து வளைகுடாவில் சங்கம் நடத்துகிறார்கள், அமைப்பு கட்டி எழுப்புகிறார்கள், அவர்களுக்கான உதவிகளை செய்கிறார். இது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொல்லவே நீங்க தேவையில்லை. ஏராளமான அமைப்புகள், தமிழ் அமைப்புகள், ஏராளமான மலையாள அமைப்புகள் இருக்கிறது. ஊர்ல இருந்து நேரடியா இந்த அமைப்புகளை எளிதாக தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா இந்த அமைப்புகள் எல்லாம் செயல்படுகிற செய்திகள் இப்போது சமூக வலைதளங்களில் வாயிலாக பரவலா சென்று சேர்ந்துருது. நீங்க உக்ரைன் போறப்ப நான் பஹ்ரைன்ல பாரதி தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர். அப்போ உக்ரைன் போர்ல இருக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு யதார்த்தமான செய்தி, அதற்காக இதை நான் சொல்கிறேன். ஒரு சென்னையை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், நான் ஒரு பெயரை குறிப்பிட விரும்பல, அவர் என்ன தொடர்பு கொண்டு, தம்பி இந்த மாதிரி உங்க ஊர்ல ஒரு பிரச்சனை ஆயிருக்கு, நம்ம பொண்ணு டாக்டர் பொண்ணு ஒண்ணு சிக்கிடுச்சு, அதை கொஞ்சம் காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி கேட்டார். அண்ணன் நம்ம ஊர்ல அந்த மாதிரி பிரச்சனை இல்லையே, பஹ்ரைன்ல பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னு என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், அண்ணன் பஹ்ரைன் இல்லைன்னா உக்ரைன்னா. அவர் ரொம்ப நகைச்சுவையா சொன்னாரு, பஹ்ரைனுக்கும் உக்ரைனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம், அதுக்கு பாய் இதுக்கு அவ்வளவுதானே, நீங்க ஏதாவது செய்ய முடியாதான்னு கேட்டார். அவருக்கு தெரியல, அதனால அதை சொன்னாரு. ஆனா இயல்பாக அந்த மாதிரியான மக்கள் பிரதிநிதிகள் கூட இந்த மாதிரி நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழல்களை அந்த அமைப்புகள், சங்கங்கள் உருவாகி இருக்காங்க. அவங்க மூலமாக உடனடியாக செய்ய முடியும். ஏன்னா ஸ்பாட்ல போய் அவங்க தான் சார் செயல்பட முடியும். தூதரகம் நேரடியாக சில விஷயங்கள்ல தான் இயங்க முடியும். சில விஷயங்கள்ல தூதரகத்தால நேரடியாக இயங்க முடியாது. ஏன்னா தூதரகத்துக்கு அப்படிப்பட்ட கட்டமைப்புகள் எந்த ஊர்லயுமே கிடையாது. தன்னார்வலர்கள் தூதரகத்துக்கு என்று தனிப்பட்ட முறையில கிடையாது. அதிகாரிகள் இருக்கிறார்கள், அலுவலர்கள் இருக்கிறார்கள். தன்னார்வலர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் தன்னார்வலர்களை சில நேரங்களில் தூதர்கள் அது போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவார்கள். அதுவே பல நேரங்கள்ல தவறான முன்மாதிரிகளாக ஆகி போயிருது. அதனால என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் அமைப்புகளை, அங்க இருக்கக்கூடிய இன்ன பிற இந்திய அமைப்புகளை பயன்படுத்தக்கூடிய வேலையை தான் இந்திய தூதரகங்கள் பெரும்பாலும் செய்து கொள்ளும். ஏன்னா அவர்கள் தன்னார்வலர்களாக போய் அந்த பணியை செய்வாங்க. இப்ப கூட நேற்றிலிருந்து மீட்பு பணிகள்ல ஏராளமான கேரள அமைப்புகளும் தமிழ் அமைப்புகளும் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டிருப்பவர்களை அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் போய் பார்க்கிறார். இப்ப இந்த உதவிகள்லாம் நேரடியா தூதரகங்களால செய்ய முடியாது. அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் எளிதாக செய்ய முடியும். அவர்கள் அதற்காகவே ஒரு கட்டமைப்பை வைத்திருப்பார்கள். ஆபத்து நேரத்தில் உதவுவதற்காகவே ஆபத்து உதவிகள் அணி என்றெல்லாம் அமைப்புகள் வைத்திருக்கிற காட்சிகளை நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். அது போன்ற நேரங்களில் அவர்கள் ஈடுபடுவார். எனவே அவர்களை தொடர்பு கொள்வது மக்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். சார், இன்னொன்று சார், முன்னாடி மாதிரியான நிலைமை எல்லாம் இப்ப இல்ல. முன்னாடிதான் போனா தகவல் கிடைக்காது. கடிதத்தின் வாயிலாக தான் நீங்க தகவல் பரிமாறிக்கணும். அங்க இருக்கக்கூடிய உறவினர்கள்ட்ட போன் பண்ணி கேட்கணும். அப்படியெல்லாம் ஒரு நிலைமை இல்லை. இப்போ வளைகுடாவை பொறுத்த வரைக்கும் ஏராளமான தென்னிந்தியர்கள் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏராளமான அமைப்புகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இன்னொன்று குறிப்பாக ஒரு செய்தியை நான் மீண்டும் பதிவு செய்தாக வேண்டும். இப்ப இந்த திமுகவினுடைய அயலக அணி சார்பில் என்ஆர்டியை ஏற்படுத்தினாங்க இல்லையா, நான் ரெசிடென்சியல் தமிழ் இந்தியன்ஸ் அசோசியேஷன். அந்த கட்டமைப்புகளை ஓரளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சரி செய்தாங்க. சரி செய்தது மட்டும் இல்ல, ஆங்காங்கே அந்த அமைப்புகளை பலமாக உருவாக்குவதற்கு ஆட்களையும் நியமித்து அவர்களே என்ன செய்யறாங்கன்னா, தமிழர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யத்தக்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அமைப்புகள் இப்ப போய் தன்னியல்பாகவே எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகி இருக்கு. பஹ்ரைன்ல எல்லாம் அந்த அமைப்பின் சார்புல அவர்களுக்கு அடையாள அட்டையே வழங்கப்படுது. அதுல உறுப்பினரா இருக்கிறவங்களுக்கு அடையாள அட்டையே வழங்கப்படுது. இப்ப கூட சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில நேரடியாகவே ஒரு அறிவிப்பை அந்த அமைப்பின் சார்பில் வெளியிட்டாங்க. என்ன அறிவிப்புனா, இப்ப பதிவு செய்துக்கலாம். இப்ப பதிவு செய்து அந்த விபத்து காப்பீடுகள் எல்லாம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு செய்திருக்கு. அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் இந்த என்ஆர்டி அமைப்புகள் செய்கிறார்கள். எனவே அமைப்புகளை தொடர்பு கொள்வது ஒன்றுதான் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. அது எளிதான வாய்ப்பு. அதுதான் 100 விழுக்காடு பயன் தரக்கூடியதாக இருக்கும். தூதரகங்கள் அதுக்கு அடுத்த கட்டம் தான் சார். ஃபர்ஸ்ட் லேயரா தூதரகங்கள் இருக்கலாம். ஆனா நேரடியாக உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற இடத்தில் தூதரகங்கள் பொதுமக்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஏன்னா அந்த கட்டமைப்பில். அதனால அவர்களை குறை சொல்ல முடியாது. அவர்கள் தான் அதிகார மையம். ஆனா நான் குறிப்பிட்டதை போல தன்னார்வலர்கள் தூதரகங்களில் இல்லாத காரணத்தால் அமைப்புகள் தான் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த அமைப்புகளின் சார்பில் தான் உதவிகளும் நடக்கிறது என்பதை யதார்த்தமாகவே புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தால் இந்த செய்தியை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய இடத்திலிருந்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ ஒருவர் அங்க பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரு வீட்டுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு கேட்கறதாகட்டும், இல்ல துரதிருஷ்டவசமா அவர் உயிரிழந்துட்டாரு, அவருடைய உடல் நாங்க மீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கும், இதுல யாருக்கு பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ தூதரகம் அதுல அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது சார்?
தூதரகம் மூலமா செயல்படுத்துவாங்களா இல்ல வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமா இல்ல, செயல்படுத்துவாங்க? தூதரகங்கள் அந்த பணியை முழுமையா செய்யறாங்க சார். அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஏன்னா இந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தூதரகங்கள் தான் செய்ய முடியும். இரத்த உறவுகள் அங்கிருந்து இந்த உயிரற்ற சடலத்தை எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி அஃபிடவிட் அனுப்புவாங்க. அது மாவட்ட ஆட்சியர் மூலமாக வந்து சேரும். வந்து சேர்ந்ததற்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது இங்க இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வல அமைப்பு தான் அதை முன்னெடுப்பாங்க. நேரடியாக தூதரகங்கள் முன்னெடுக்குமானா, சிலர் இண்டிவிஜுவலா போய் தூதரகங்களை முன்னெடுக்கிற உண்டு. இல்லைன்னு மறுக்கவும் முடியாது. ஆனா தூதரகங்களை போய் எப்படி அப்ரோச் பண்றதுன்னே தெரியாத ஆட்கள் இருப்பாங்க. நிறைய பேருக்கு தூதரகங்கள் எங்க இருக்குன்னு கூட தெரியாது சார். இன்னொன்று, நீங்க சின்ன நாடுகள்ல பிரச்சனை கிடையாது. இப்ப பஹ்ரைன் மாதிரியான நாடுகள்ல, குவைத் மாதிரியான நாடுகள்ல இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டா கிடையாது. சவுதி போன்ற நாடுகள்ல, அமீரகம் போன்ற நாடுகள்ல, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள்ல இந்த பிரச்சனை இருக்கு. பறந்து விரிந்த நாடு இந்தியா போல. நீங்க தூதரகங்கள் இப்ப டெல்லியில இருக்கும். தமிழ்நாட்டுல ஒரு பாதிப்பு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். எப்படி டெல்லிக்கு போவீங்க? அப்ப கான்சுலேட்ஸ் தான் நீங்க போக முடியும். இப்ப கான்சுலேட்டே வச்சுக்கோங்களேன். நீங்க தூத்துக்குடியில இருப்பீங்க. கான்சுலேட் எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. இப்ப நீங்க சென்னைக்கு வரணும். எப்படி நீங்க சென்னைக்கு வருவீங்க? அப்போ இந்த அமைப்புகள் தான் அந்த உதவியை மேற்கொள்வார்கள். ஏன்னா இங்க வந்து பணியை விட்டுட்டு ஒருத்தருக்கு போய் ஒருத்தர் உதவி பண்ற சூழல் என்பது வெளிநாடுகளில் கிடையாது. நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் உதவ வரணும்னா என்னுடைய பணி நேரத்தை விட்டு விட்டு உங்களோடு அலைய முடியாது, உங்களோடு வர முடியாது. எனக்கு இருக்கிற பொது விடுமுறை நாள் எப்போ அப்படின்னா, தூதரகத்துக்கு எப்ப பொது விடுமுறையோ அப்பதான் எனக்கும் பொது விடுமுறை. அப்போ இதற்காகவே சமூக பணி ஆற்றக்கூடிய அமைப்புகளும் இண்டிவிஜுவல்ஸாவும் நிறைய இயங்குறாங்க. இண்டிவிஜுவல்ஸ் இயங்குறாங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. எந்த அமைப்பும் இருக்காது, இதையே ஒரு பணியாகவே மேற்கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களை அணுகுகிற போது அந்த பணி இயல்பாகவே நடந்து முடியும். ஆனா இதற்கெல்லாம் யார் அதிகார மையம் என்று கேட்டால் தூதரகம் தான். தூதரகம் உதவி இல்லாம செய்ய முடியுமானா நிச்சயமா செய்ய முடியாது. தூதரகத்தினுடைய உதவியோடு தான் செய்ய முடியும். தூதரகங்களும் இது போன்ற தன்னார்வலர்களை ஒருங்கிணைத்துக் கொள்கிறார்கள், அவர்களும் அங்கீகரித்துக் கொள்கிறார்கள் என்கிற தகவல் தான் ரொம்ப முக்கியமான செய்தி. எனவே அந்த பிரச்சனையிலும் கூட தூதரகங்கள் நேரடியாக ஈடுபடுகிறது என்று சொன்னாலும், மக்களுக்கு இயல்பாக போறது இந்த கம்யூனிகேஷன் யாரு இருக்கா அப்படின்னு கேட்டா அமைப்புகளும் இது போன்ற தன்னார்வலர்களும் தான் இருக்கிறார்கள் அந்த விஷயத்திலுமே கூட என்பதைத்தான் நிதர்சனமான உண்மையாக களத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இதுல வெளியுறவுத்துறைக்கு ஒரு பங்களிப்பு இல்லையா சார்? இதுல பொறுப்பு இல்லையா? இந்த வெளியுறவுத்துறைக்கு பங்களிப்பு இருக்கு சார். வெளியுறவுத்துறைக்கு என்ன பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூதரகங்களுக்கு அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க. இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுவாங்க. தூதரகங்கள் வெளியுறவுத்துறைக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இது ஒரு கம்யூனிகேஷன் தான். இந்த கம்யூனிகேஷனே முழுமையான பிரச்சனைக்கான தீர்வா இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இருக்காது. அப்போ இதற்கு அடுத்த கட்டமா நான் தான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் லேயர்ல தூதரகங்கள் இருக்காங்க சார். தூதரகங்களை வழிநடத்த வேண்டிய இடத்தில் வெளிவிவகாரத்துறை இருக்கிறது. அதுக்கு அடுத்தடுத்த லேயர் இருக்காங்கல்ல, இந்த வேலையை யார் செய்யறது? இப்போ ஒரு பாடி அனுப்புறதுன்னா ஒரு சாதாரண காரியம் இல்ல. முதல்ல கிளியரன்ஸ், போலீஸ் வெரிஃபிகேஷன் கிளியரன்ஸ் வாங்கணும். இவருடைய மரணத்தில் சந்தேகம் இல்லை அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை சான்று கொடுக்கணும். அதற்கு அடுத்த கட்டமா எந்த பிளைட்ல அந்த உயிரற்ற சடலத்தை அனுப்பி வைக்கிறது, அதை முடிவு எடுக்கணும். அதுக்கு நீங்க பேக்கேஜ் செக்ஷன்ல தான் அந்த பாடி வைக்கிற பாக்ஸை கொண்டு போய் வைக்கணும். அப்போ அந்த பாக்ஸ் ரெடி பண்றதுக்கு ஒரு ஏஜென்சி இருப்பான், அதை கார்கோ பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு ஏஜென்சி இருப்பான். இப்ப இதையெல்லாம் கனெக்ட் பண்ணணும். இதை தூதரகங்கள் கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற தகவலை இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் பெற முடியுமா? தூதரகத்திலிருந்து பெற முடியாது. யார்கிட்ட நீங்க பெறுவீங்க? தூதர்கிட்ட நேரடியா போன் பண்ணி பேச முடியுமா? இல்லது முதல் நிலை செயலாளரா, ஃபர்ஸ்ட் செக்ரட்டரின்னு சொல்றாங்க, அவங்க கிட்ட நீங்க போன் பண்ணி பேச முடியுமா? முடியாது. அப்போ இந்த அமைப்புகள் மூலமா போனா அது எளிதாக இருக்குங்கிறது தான் வழிகாட்டு நெறிமுறையே தவிர, மற்றபடி தூதரகங்கள் தான் இந்த பணியை மேற்கொள்றாங்க. இந்த வேலைகளை செய்வது யார் என்று கேட்டால் தூதரகங்கள் தான். தூதரகங்கள் நல்லாதான் சார் செயல்படுறாங்க. இந்த மாதிரியான விவகாரங்களில் தூதரகங்களில் பெரும்பாலான இடங்களில் பிரச்சனைகள் இல்லை என்பதைத்தான் நான் வளைகுடா முழுமைக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளின் மூலமாக தெரிந்து கொள்கிற செய்தி. துரிதமாக செயல்படுவதில் தூதரகங்கள் அந்தந்த நேரங்கள்ல எப்படி இயங்க வேண்டும் என்பதை தூதரகங்கள் முறையாகத்தான் இயங்குகிறது. அவர்கள் அந்த பணியை சிறப்பாகத்தான் செய்கிறார்கள். அவர்கள் யாருடைய வழிகாட்டுதல்ல இயங்குறாங்கன்னா வெளிவிவகாரத்துறையினுடைய வழிகாட்டுதல்ல தான் இயங்குறாங்க. பணிகள் முழுமையாக நடைபெறும். ஆனா அந்த லேயருக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் தூதரகங்களில் குறைவாக இருக்கிற காரணம். எல்லா ஊர்லயும் இதான் சார் பிரச்சனை. இது பிரச்சனைன்னே சொல்ல முடியாது. அந்த செட்டப் தான், அந்த செட்டப் அவ்வளவுதான் இயங்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தன்னார்வலர்களே அது இயக்கிக் கொள்ளும். அந்த இயக்கத்தை
அமைப்புகள் முன்னெடுத்து செல்கிறார்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதான செய்தி. இந்த விபத்து குறித்து பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க சார். இன்னும் அதுல மரண செய்தி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசையும் கூட. என்ன நடக்குதுன்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி. நன்றி.